ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராசியா. இன்றைய தினம் நம்ம சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலத்தை பத்தி தான் பார்க்க இருக்கோம். நமக்கு பொதுவா ஏழரை சனி நடக்கிறது, அஷ்டம சனி நடக்கிறது, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, இந்த மாதிரி சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புல இருந்து விலகணும் அப்படின்னா நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். அந்த வகையில சனி பிரதோஷத்துல ஈவினிங் 4 to 6 அப்படின்னு சொல்லுவோம். 4 to 6 அந்த டயத்துல பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றது. அந்த நேரங்க அந்த சனி பிரதோஷம் அன்று மட்டும் முழு நாள் உபவாசம் இருந்து உங்களால இயன்றது ஏதாவது ஃபுட்டு எடுத்துட்டு இங்க தயிர் சாதம் அல்லது கேசரி அது மாதிரி எடுத்துட்டு சிவன் கோவில்ல அன்னதானம் பண்றது. இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது அந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு முழுமையா நீங்க கடைபிடிச்சு பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இந்த மாதிரி நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் செய்ய வேண்டிய உங்களால முடிஞ்சது அந்த அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் கொடுத்து நீங்க அன்னதானம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சனி பகவானால ஏற்படக்கூடிய எந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும், ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எது இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தீமை செய்யக்கூடிய ஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.